வெல்கம் பேக் விஎம் எடிட்டிங். நமக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எலைட் மோஷனில் எப்படி ஒரு சூப்பரான ஸ்டேட்டஸ், அதாவது வந்து ஸ்மூத் அண்ட் ஷார்ப்பிங் சிசி ஸ்டேட்டஸ் எப்படி ரெடி பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த ஸ்டேட்டஸோட HTML வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். போய் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஏலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி அங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்லையா, அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து உங்கள் ப்ராஜெக்ட் நேம் என்ன கொடுக்குறீங்களோ கொடுத்துங்க. நான் வந்து எதுவும் நேம் கொடுக்குறேன். அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 9:16 வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி அந்த பேஜுக்குள்ள விடவும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணின்னு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டுதில்ல, அதில் வந்து மீடியா ஃபைலுக்குள்ளே போய்க்கிங்க. மீடியா ஃபைலுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு எந்த வீடியோ இல்லை எந்த ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுவீங்களோ அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கு தேவையான ஒரு கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், திரும்ப அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் இருக்குல்லையா, அதில் வந்து பாக்ஸ் ஸ்கொயர் டேப் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுங்க. எனக்கு எந்த கலரும் ஓகே வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் பின் இருக்கு இல்லையா, அந்த 3 டாட் பின்னை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபில் காம்படிஷன் ஏரியா இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். ஃபில் ஆன பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது இல்லையா, அந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு கீழே அதர்ஸ்னு ஒன்று ஷோ பண்ணுது இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அதை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்கை வச்சுங்க. வச்சுக்கிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இதாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பேக் சைடு போயிடும். நெக்ஸ்ட்டு நம்ம திரும்பி பண்ண வேண்டியது என்னென்னா, திரும்ப அந்த ஆட் எஃபெக்டை கொடுங்க. கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா பிளருக்குள்ளே போங்க. அதில் கசிஷன் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அங்கே இன்புட் ஆகிடும். இதுலேயும் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் செட்டிங்கை வச்சுக்கிட்டு அந்த பிளர் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அது வந்து 150 இருக்கும், அது வந்து 200 வச்சுக்கோங்க. கொஞ்சம் பிளர் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு மினிமம் 200க்கு மேலே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. அதில் பிளெண்டிங் அந்த ஆப்போசிட் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸ்னு இருக்க ஒரு ஆப்ஷன் கட்டிலையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிவிட்டு அந்த சப்ட்ராக் இருக்குல்லையா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த மேலே பார்த்தீங்கன்னா 100 அப்படிலாம் இருக்கு இல்லையா, அது எதுவும் பண்ணாதீங்க. அது 100ல் வச்சுக்கிங்க. வச்சு திரும்பி பேக் வந்துடுங்க. பேக் வந்து திரும்பி எஃபெக்ட் உள்ள போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதில் வந்து கலர் அண்ட் லைட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அதில் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்போஸ் கமான்னு ஒன்று இருக்கும். அந்த எக்ஸ்போஸ் கமா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இது வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்கை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு திரும்பி அந்த எக்ஸ்போர்ட் கமாண்ட் அந்த கார்னல் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இதாகும். நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்க் ஆகும். நீங்கள் இதை வந்து மைனஸ் பண்ணணும், ப்ளஸ் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கள் ஸ்க்ரீனில். இப்போ நான் இதை வந்து மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் வந்து ஒரு 150 வச்சுக்கோங்க. அதாவது 150னா 1.50 அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை 5 வச்சாலும் ஓகே. நான் 1.50ன்னு வச்சுக்கிறேன். 51 வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ பேக் வந்து திரும்பி என்ன பண்ணுறீங்கன்னா, திரும்பி நம்ம இன்னொரு ஷேப் வந்து ஆட் பண்ணோம். அதுக்கு திரும்பி என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த ஷேப்பில் திரும்பி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கலர் இருக்கும், அது கலர் சேஞ்ச் பண்ணால் கீழே கலர் அண்ட் ஃபில்லுன்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிக்கிங்க. அது கிளிக் பண்ணால் உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன் காட்டும். நான் வந்து இப்போ ஒயிட் கலர் ஷூட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒயிட் கலர் வைக்கணும். இந்த இதுக்கு வந்து நான் ஒயிட் கலர் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி திரும்ப அந்த 3 டாட் பின்னு கிளிக் பண்ணி ஃபில் காம்படிஷன் ஏரியா இருக்கு இல்லையா, அதுக்கு கொடுத்துருங்க. ஃபில் காம்படிஷன் ஏரியா கொடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக அப்ளை ஆகும். அப்ளை ஆன பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஆப்போசிட்டி இருக்கு இல்லையா, ஆப்போசிட்டி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் அண்ட் ஆப்போசிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் கண்ட்ராஸ்ட்னு இருக்கும் இல்லையா, அதில் கிளிக் பண்ணிட்டு ஓவர்லே அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஓவர்லே கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து 100ல் வச்சுக்கோங்க. 100ல் வச்சு உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக தெரியும். அதுக்கு தான் 100ல் வைக்க சொன்னேன். 100ல் வச்சிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துடுங்க.
பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோ லென்த்துக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து நம்ம இது பண்ணணும், அதாவது வந்து ஆட் பண்ணணும், டூரேஷன் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த 2 எஃபெக்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நார்மல் வீடியோக்கும் இதுக்கு எவ்வளோ எஃபெக்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நம்ம டூரேஷன் வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த நீங்கள் எந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க் காட்டும். அந்த ஏரோ மார்க் ப்ரெஸ் பண்ணி அது கொஞ்சம் நவுத்துனீங்கன்னா அதுவும் அந்த இது வந்து கொஞ்சம் லென்த்து டூரேஷன் வந்து லென்த்து ஆகும். அதை வச்சுக்கிட்டு அந்த வீடியோ எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டாலும் நம்ம ட்ரிம்மிங் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ கிளிக் பண்ணி அந்த ஏரோ மார்க் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணணும். அப்படியே மூவ் பண்ணால் அது போகாது. அதில் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கிங்க. மூவ் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லாமே மூவ் பண்ணிட்டு இந்த தேவையில்லாதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணுங்கள். ட்ரிம் பண்ணுறது நல்லது. நான் வந்து அந்த வீடியோ சைஸ்க்கு மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சது வந்து ட்ரிம் பண்ணுறது. இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப அந்த பிளாக் ஸ்க்ரீனும் உங்களுக்கு வந்து அங்கே ஷோ ஆகும். அதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நீங்கள் அந்த ஆட் பண்ண எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு கட் பண்ணணும், ரைட் சைடு கட் பண்ணணும் அங்கே காட்டும். நான் வந்து லெஃப்ட் சைடு கட் பண்ணணும், ரைட் சைடு கட் பண்ணோம், கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸ்டேட்டஸு. நம்ம இந்த ஸ்டேட்டஸை ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இப்போ இங்கே வந்திருக்கானே. இப்போ நான் இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக வந்துருக்கு ஸ்டேட்டஸு. முன்னைக்கும் இப்போயும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முன்னே வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு, இப்போ ஃபுல் ஸ்மூத் அண்ட் ஷார்ப்பிங் வந்து சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எடிட்டிங் பண்ணோம். இது எக்ஸ்எம்எல் வந்து கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அது கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருப்பேன். அந்த பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோவில் எங்கே வேணாலும் ஷோ ஆகும். அது நீங்கள் அந்த பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா அது வந்து உங்கள் ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவ்வளோதான் வீடியோ. சரி, அவ்வளோதான் அந்த இது பண்ணுறது. இப்போ வந்து மேலே பாக்ஸ் போட்டு ஏற மார்க் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே லோட் ஆகும். உங்களுக்கு எது வேணுமோ அது கிளிக் பண்ணிக்க. நான் வந்து எனக்கு வந்து இது வீடியோ தான் வேணும்னு சொல்லி நான் வீடியோவை இன்புட் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு GIF ஃபைல் வேணுமா, கிஃப் ஃபைல் வேணும்னா கூட நீங்கள் கிஃப் ஃபைலை எடுத்துக்கலாம். நான் வந்து வீடியோவை கிளிக் பண்ணிக்கிறேன். வீடியோ கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் குவாலிட்டி ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து அதே குவாலிட்டி ஓகேனா ஓகே. அந்த குவாலிட்டி வச்சுட்டு திரும்பி நான் வந்து பேக் வந்துட்டேன். அதாவது திரும்பி அந்த மேலே பாக்ஸ் போட்டு ஏற மாதிரி கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. இனிமேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டும் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன், அதாவது ஸ்பீட் வச்சுட்டேன். அது இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 99 வந்துச்சு. இது 100 வந்தோன்னே இது கொஞ்சம் மெயினான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படியே அது எக்ஸ்போர்ட் பண்ணோன்னு ஃபைலில் சேவ் ஆகும்னு நினச்சிக்குவாங்க. அப்படிலாம் சேவ் ஆகுது. இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆனோன்னு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணால் தான் உங்கள் ஃபைலில் வந்து சேவ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் சேவ் டு கேலரின்னு அங்கேயே ஷோ பண்ணோம். இப்போ சேவ் டு கேலரின்னு ஷோ பண்ணோன்னா இப்போ நீங்கள் இந்த ஸ்டேட்டஸ் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் கேலரியில் சேவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.